எனக்கு அப்போ நடந்த ஒரு சின்ன ஒரு மன வருத்தம் என்னன்னா, அமைச்சர் லட்டு கேட்டாங்க அப்படின்னாங்க. எனக்கு உங்களோட அன்பு போதும், நீங்கள் எல்லாரும் என் கூட துணையாக இருந்தீங்கன்னா எனக்கு அது ஒரு மிகப்பெரிய பலம். நம்ம பொதுவாக பறவையோட கூடு பார்த்துருப்போம். அந்த கூடு பார்த்தீங்கன்னா நிறைய குச்சி, புல், வைக்கப்புல் இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் சேர்ந்து அந்த கூடு வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கும். ஸோ அந்த கூண்டில் இருக்கிற ஒவ்வொரு குச்சியோ ஒவ்வொரு புல்லையோ தனியாக பார்த்தா அது அவ்வளோ அழகாக தெரியாது. ஆனால் அது அந்த கூடோட சேர்ந்து பார்க்குறப்போ அது ரொம்ப அழகாக தெரியும். அதுக்கு மெயினான காரணம் என்ன அப்படின்னா, அந்த ஒவ்வொரு குச்சியும் எந்த இடத்துல வளைஞ்சி கொடுக்கணுமோ அந்த இடத்துல வளைஞ்சி கொடுத்துருக்கோம். ஸோ நம்மளோட சங்கத்துக்கு அதுதான் ஒரு பலமாக இருக்கும். சங்கத்தில் இருக்க ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக பார்க்குறப்போ அது பெருசாக தெரியாது. ஆனால் எல்லாரும் சேர்ந்து ஒன்றா இருந்து எந்த இடத்துல வந்து விட்டு கொடுத்து போகணுமோ அந்த இடத்துல விட்டு கொடுத்து நம்ம ஒன்றா இருக்கிறப்போ நம்மளோட சங்கம் ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதை யாராலும் எதுவும் பண்ண முடியாது. அந்த பணியிட மாறுதல், இந்த டிரான்ஸ்ஃபர் நடந்த விஷயம் அதான். சங்கத்திலிருந்து வந்து கேட்டாங்க, இதுக்கு முன்னாடி எதுவும் நடக்கலை, இதுக்கப்புறமேட்டு நம்மளோட ஆட்சி வந்துருச்சு, நேர்மையாக இருக்கும் நம்பி நாங்கள் வந்திருக்கோம்னு சொல்லி கேட்டோன்னா, கண்டிப்பாக எவ்வளவு தடைகள் வந்தாலும் நிறைய பெண்கள் வந்தாங்க. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. என்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறப்போ என்னால் பண்ணி கொடுக்க முடியலன்னு ஒரு கஷ்டம் இருந்துச்சு. இருந்தாலும் நேர்மையாக நம்ம ஃபஸ்ட் டைம் இதை நடத்திட்டோம்னா இதுக்கப்புறம் வர வழியில் வந்து இது சரியாக இருந்ததுன்னு மட்டும் மனசில் தோணி அதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடிச்சுட்டேன். எனக்கு அப்போ நடந்த ஒரு சின்ன ஒரு மன வருத்தம் என்னென்னா, அமைச்சர் லட்டு கேட்டாங்க அப்படின்னாங்க. ஏங்க எனக்கு அந்த லட்டு பிடிக்காதுங்க, அந்த லட்டு கசக்குங்க, நம்ம தமிழ்நாடு ஆரோக்கியத்துக்கு அந்த லட்டு நல்லது இல்லைங்க, அந்த லட்டு எனக்கு எப்பயுமே வேணாங்க, எனக்கு உங்களோட அன்பு போதும், நீங்கள் எல்லாரும் என் கூட துணையாக இருந்தீங்கன்னா எனக்கு அது ஒரு மிகப்பெரிய பலம். நீங்கள் எல்லாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னென்ன எந்தெந்த நேரத்தில் வருமோ அது எல்லாத்தையும் நான் நிச்சயமாக இருந்து செஞ்சு கொடுப்பேன். நிச்சயமாக நம்மளுடைய துறையில் என்னென்ன கோரிக்கைகள் வச்சுருக்கீங்களோ அதை எல்லாத்தையுமே நிறைவேற்றுறதுக்கு நான் என்னென்ன பண்ணுமோ அது எல்லாமே பண்ணிடுவேன். ஃபஸ்ட்டு கோரிக்கை அந்த ஏஹெச் அசிஸ்டன்ட் நான் முதலமைச்சர்கிட்ட பேசிட்டேன். அண்ணன்ட்ட சொன்ன உடனே ஏற்பாடு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ நான் ஒன்றொன்னா நிச்சயமாக வந்து சரியான நேரம் வரப்போ தகுந்த நேரத்தில் நான் உங்கள் எல்லாருக்கும் செஞ்சு கொடுத்துட்றேன்.